நாம எல்லாருமே நம்ம பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் ஆன யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்மார்ட் போன்ல இருந்து இன்டர்நெட் வழியா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோவுக்கு, காய்கறி கடையில, டீ கடையில, இப்படி எல்லா இடத்துலையும் கூகுள் பே, பேடிஎம், போன்பே இது மாதிரியான ஆப்ஸ் மூலம் டெய்லி டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்றோம். என்ன பிரச்சனைனா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் சின்ன சின்ன செலவுக்கு கூட பேமெண்ட் ஆப்பில் யூபிஐயோட பின் நம்பர் போட்டால் தான் பேமெண்ட் ஒர்க் ஆகும். பல நேரங்களில் இதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேமெண்ட் எல்லாம் பின் நம்பர் என்டர் பண்ணாமல் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் செய்ய முடிஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி இன்டர்நெட் இல்லாமல் ஈஸியாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு நானாஸ் லேர்ன் பெட்டர். Use this channel to enrich your knowledge in personal finance to take informed decisions. Do subscribe to the channel if not done already. இன்டர்நெட் இல்லாம பின் நம்பர் கூட என்டர் பண்ணாம ஈஸியா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு UPI Lite வந்தாச்சு. UPI Lite டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி UPI பத்தி ஒரு சின்ன ரீகேப். யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அல்லது UPI நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த வர்ச்சுவல் யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி தான் கூகுள் பே, பேடிஎம் மாதிரியான பேமெண்ட் ஆப் மூலம் நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறீங்க. யூபிஐ மூலமாக ரியல் டைமில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ, யூபிஐ ஐடிக்கோ, மொபைல் நம்பருக்கோ இல்லை ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணியோ உங்களால் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸை உங்களோட பேமெண்ட் ஆப்ல இருந்து இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண முடியுங்கிறது யூபிஐயோட தனி சிறப்பு. யூபிஐயோட லைட்டர் வெர்ஷனான UPI Lite ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஜிட்டல் வேலட். உங்கள் பேமெண்ட் ஆப்ல இருக்கிற இந்த டிஜிட்டல் வேலட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மால் வேல்யூ பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்நெட் இல்லாட்டியும் செய்ய முடியும். இந்த மாதிரியான சின்ன சின்ன பேமெண்ட்ஸுக்கு பின் நம்பர் என்டர் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, இந்த UPI Lite யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போதைக்கு BHIMங்கிற பிம் பேமெண்ட் ஆப் வச்சிருந்தா மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் கூடிய விரைவில் எந்த பேமெண்ட் வச்சிருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தா இதை யூஸ் பண்ண முடியும்? இப்போதைக்கு இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற 8 பேங்க்ல ஏதாவது ஒன்றுல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தா மட்டும்தான் UPI Lite யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். ஆனா சீக்கிரமே எல்லா பேங்க்ஸும் இதுல இன்க்ளூட் ஆயிடும். சரி, UPI Lite யூஸ் பண்ணி எப்படி பேமெண்ட் பண்றது? UPI Lite எப்படி ஒர்க் ஆகும்? நீங்க உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்கிற பேமெண்ட் ஆப்ல UPI Lite எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா UPI ஐடி கூட லிங்க் ஆகியிருக்கிற உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்க பேமெண்ட் ஆப்போட டிஜிட்டல் வேலட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆன்லைன்ல தான் இதை பண்ண முடியும். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா இதை செய்ய முடியாது. ஒரு தடவைக்கு மேக்சிமம் 2000 ரூபாய் வரை தான் வேலட்ல லோட் பண்ண முடியும். இப்படி வேலட்ல பணத்தை லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் ஆஃப்லைன்ல கூட நீங்க இதை செய்ய முடியும். பேமெண்ட் பண்றப்ப பின் நம்பரை என்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை. டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இப்ப இதுல இருந்து பண்ண முடியும். கிரெடிட் எதுவும் வேலட்டுக்குள்ள வராது. அதாவது வேற யாரும் உங்க வேலட்ல பணத்தை கிரெடிட் பண்ண முடியாது. இதுல பேமெண்ட் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கு. அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 200 ரூபாய்க்கு மேல நீங்க பணம் பேமெண்ட் பண்ண முடியாது. இப்ப மாதிரி உங்க பாஸ்புக்ல அல்லது பேமெண்ட் ஆப்போட ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல இந்த UPI Lite பேமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகாது. ஆனா ஒவ்வொரு நாளோட எண்ட்லையும் UPI Lite மூலமா நீங்க பண்ணின எல்லா டிரான்சாக்ஷனையும் லிஸ்ட் பண்ணி பேங்க்ல இருந்தே உங்க மொபைலுக்கு ஒரு SMS வந்துடும். டிஜிட்டல் வேலட்ல பணம் குறைஞ்சிட்டா மொபைல் டாப்அப் அல்லது ரீசார்ஜ் பண்ற மாதிரி நீங்க ரீலோட் பண்ணிக்கலாம். ஆனா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டிஜிட்டல் வேலட்ல 2000 ரூபாய்க்கு மேல பேலன்ஸ் வச்சுக்க முடியாது. சரி, நான் யாருக்காவது தவறுதலா பணம் அனுப்பி அதை அவங்க திரும்ப என்னோட வேலட்ல கிரெடிட் பண்ண முடியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெடிட்டோ இல்லை மெர்ச்சன்ட் ரீஃபண்டோ எதுவும் உங்க வேலட்டுக்கு வராது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல டைரக்டா கிரெடிட் ஆயிடும். இப்ப இருக்கிற UPI பேமெண்ட்ஸ் தான் நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எதுக்கு UPI Lite RBI கொண்டு வரணும்? UPI Lite கொண்டு வந்ததுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்று,
டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அதிகமாகி ரூ. 5 ரூ. 50 சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் கூட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோனில் இருந்து உங்களோட பேங்க் சர்வருக்கு போய் அங்கே இருந்து நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அவரோட பேங்க் சர்வருக்கு போய் அப்புறம் அவரோட மொபைல் ஆப்புக்கு போகிறதால பேங்க் சர்வரில் லோடு எக்கச்சக்கம் ஆகிடுது. அதனால் பேங்க் சர்வர் சில சமயம் முடங்கி கூட போயிடுது. யூபிஐ லைட் மூலம் சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் மொபைல் வேலெட்ல இருந்தே பேமெண்ட் ஆயிடுறதால பேங்க் சர்வரில் லோடு குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இன்னுமே நிறைய இடத்துல இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அல்லது கனெக்ஷனே கூட இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு யூபிஐ லைட் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப சரி, யூபிஐ லைட் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சின்ன சின்ன பேமெண்ட்டு கூட நீங்கள் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி சிரமப்பட வேண்டியதில்லை. யூபிஐ லைட்டை இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் உபயோகப்படுத்த முடியுங்கிறதால எந்த இடத்துலையும் பேமெண்ட் பண்ணலாங்கிறது பெரிய அட்வான்டேஜ் தானே. அது மட்டும் இல்லை, பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் இது மாதிரியான ஸ்மால் வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் வராதுங்கிறதால முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸை ஸ்டேட்மெண்ட்டில் ஈஸியாக பார்க்க முடியும். இது எல்லாமே நல்ல விஷயம் தானே. திஸ் இஸ் ஆல் அபவுட் யூபிஐ லைட் that you can use to make small digital payments without entering PIN even if there is no internet connection in your smartphone. See you in another video. Till then, this is Narayanan Viraya from the channel Nanas Learn Better.